என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். இந்த ஆத்மாவை கரப்படுத்துகிறதே பாவம்தான். இந்த பாவம்தான் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை கெடுக்கிறது. ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போவதை தடுப்பதும் இந்த பாவங்கள் தான். அதனால தான் இயேசு இந்த பாவத்திலிருந்து மனிதனுக்கு மீட்பை கொடுத்து அவனுக்கு சமாதானமுள்ள வாழ்க்கையை உலகத்தில் கொடுத்து மரித்த பிறகு பரலோகத்தில் அவன் தேவனோடு இருக்கும்படி அவனுக்கு ஆத்ம ரட்சிப்பை கொடுக்கிறார். அதனால தான் இந்த ஆத்ம ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறா? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்களா? நான் இவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறேனே அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க நீ மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும்போது அந்த பாவத்தை முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிருவாராம். உன்னுடைய பாவத்தையே அவர் மறக்க பண்ணி விடுவார். இப்போ நீ என் பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னை நடத்துவேன், உன்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லுகிற அற்புதமான ஒரு தகப்பன்.